வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் செங்கல்பட்டு பக்கத்தில் பாலாறு கரையோரமாக இருக்கிற சாலவாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ ஆனந்தவள்ளி தாயார் சமேத சொர்ணபுரீஸ்வரர் கோவிலை தான் பார்க்க போகிறோம். செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுக்கு மீண்டும் அதிபதியான யோகத்தை கொடுத்த இடம், லக்ஷ்மி தேவிக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம், சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அசுரரை அழிக்க காளி அவதாரம் எடுத்து பின் மீண்டும் சொர்ணப்பொழிவை அடைந்ததால் இந்த கோவிலுக்கு சொர்ணபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னும் சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னும் ஈஸ்வரனுக்கு நாமம் கிடைத்த இடம். இந்த கோவிலில் 7 வாரம் தொடர்ந்து வந்து பூஜைகள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கடன் தொந்தரவுகள் நீங்க பெறும், தொழில் வளம் பெருகும், ஐஸ்வர்யம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பக்கத்தில் பைரவருக்கு பிரத்யேகரமாக ஒரு தனி சன்னதி இருக்குது. இது ஆதி பைரவர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க.